இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு என்ன அப்படின்னு நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, விஷாலும் அன்ஷிதாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த தர்ஷிகா விஷயத்தை பற்றி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ விஷால் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து எமோஷன், கோவம் இதெல்லாம் தாண்டி வந்து பர்சனலாக நான் ரொம்ப பார்க்குறேன். ஸோ எனக்கும் தர்ஷிகாவுக்கும் நடந்தது வந்து நான் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா வந்து பார்க்குறேன். ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் வந்து வந்துருச்சு அப்போது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அதே ஒரு விஷயத்த அவர் ரெஃபர் பண்ணி, இந்த வீட்ல முத்து பயங்கரமா கேம் ஆடுனான் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குல்ல. ஆனா, இங்க எனக்கு எப்படி நான் நேம்னு பார்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து இங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன். அத இங்க லேர்ன் பண்ணிட்டு திருத்திட்டு நான் வெளிய போறேன். அந்த ஒரு விஷயத்த வந்து நான் பார்க்குறேன். இப்ப எனக்கு வெளிய வந்து அந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல எழில் கேரக்டர் பார்த்துட்டு எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, எழில் மாரி இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகிட்ட பசங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இங்க வந்து நான் இந்த வீட்ல மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வெளிய பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் எப்படி நான் உணர்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா, அதை எப்படி பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து நான் இருக்கேன். நான் பண்ண ஒரு தப்ப திரும்பவும் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளா அப்படி நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த கப்பு, ஸ்டேஜு இதெல்லாம் நான் யோசிக்கல. இந்த வீடு என்ன ரொம்ப லவ் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த வீட்ல தான் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு இந்த வீடே வந்து இந்த விஷயத்த இங்கேயே முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி எல்லா சிச்சுவேஷனும் எனக்கு ஏற்படுத்தி குடுத்துச்சு. இந்த வீடு எங்கேயோ வந்து என்ன லவ் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து விஷால் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அன்ஷிதா சொன்னாங்க, "நீ வெளிய போயி ப்ராப்பரா அவங்ககிட்ட சாரி கேளு. ஆனா உன்கிட்ட இந்த மாரி விஷயங்களையும் தாண்டி உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வெளிய இருக்கு." அப்படிங்கிற மாரி அன்ஷிதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அப்படின்னு சொல்லி விஷால் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது நான் அடுத்த டைம் உங்கள கண்டிப்பா ப்ரௌடா ஃபீல் பண்ண வைப்பேன். ப்ரொமோஷன் என் படத்தோட ப்ரொமோஷனுக்கு நான் உள்ள வருவேன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து விஷால் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து யாருக்குமே வந்து ஏதாவது டயலாக் சொன்னாரா? அப்படிங்கிற ஒரு வாக்கியம் சொன்னாரா? அப்படின்னு கேட்டேன். யாருக்குமே சொல்லல. ஆனா எனக்கு மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காரு. வாழ்ந்த வாழ்க்கை அழகுன்னு சொன்னாரு. இந்த வீட்ல நீங்க வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப அழகுன்னு சொன்னாரு எனக்கு அப்படிங்கிற மாரி வந்து விஷால் வந்து சொல்லிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் தான் இவங்க 2 பேருக்குள்ள வந்து போச்சு. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.